இந்த கதையோட ஆரம்பத்தில் வந்து அந்த இளவரசி தான் இந்த மாதிரி பேசிகிட்ருப்பா. இந்த மாதிரி மாஸ்டர் லீ வந்து அங்கே இருக்கிறாரு. இப்போ அந்த டீமன் ஃபாக்ஸ், அதாவது இந்த நைன் டெயில்டு ஃபாக்ஸ் வந்து ஹியூமன் ஃபார்மில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதோட பில் வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஒன்று கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு. அதை வந்து நிறைய பேர் வந்து தேடி போவாங்க. இப்போ எப்படி என்ன பண்ணுறது, மாஸ்டர் லீனால் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அவங்க அம்மா வந்துட்டு இதுக்கெல்லாம் மாமா நீ வந்து டென்ஷன் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அவங்க அப்பாவும் வந்துடுவார். இல்லை நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடாது, நீ சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ அவர் வந்து நம்ம டைனாசிட்டியில் இருக்கிறது வந்து நமக்கு தான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. அவர் மட்டும் எதாவது டிஸ்டர்ப் ஆகி எதாவது ஸ்ட்ரெஸ் ஆகி இங்கேருந்து போயிட்டார்னா அது நமக்கு டைனாசிட்டிக்கு கிடைக்கப்பட்ட வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஹீரோ வந்து இந்த இடத்த விட்டு போக வேணாம் பாதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அங்கே வர்ற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க போட்டு தள்ளுறதுக்கு வந்து முடிவு எடுக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த தாத்தா அப்புறம் கூட வந்து வந்திருப்பார்ல அந்த நண்பர், அவருமே வந்து லைஃப் எண்டில் இருக்கும்போது ஹீரோ கொடுத்த ஃபுட்னால் வந்து அவருக்குமே வந்து லைஃப் லைன் வந்து கிடைக்கிது. அவருமே வந்து திரும்ப கல்டிவேஷன் பேத்துக்கு வந்து வந்துடுவார். அவர் வந்துட்டு நான் வந்து உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நண்பா, உனக்கு மட்டும் இல்லை அந்த மாஸ்டர் லீவுக்குன்னு தான். நான் வந்து இப்போ மாஸ்டர் லீக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு சைடு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இம்மார்ட்டல் ப்ளஸ் சைட்னஸ், அதாவது அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுல அவள் வந்து இந்த சிட்டி சேர்ந்தவ கிடையாது, அவள் வந்து வேறு சிட்டி சேர்ந்தவ. அங்கே வந்து ஒரு சைட்னஸுக்கு இலையான ஒரு ஸ்டேட்டஸை வந்து கொண்டவ. இவங்க எல்லோரும் வந்து ஹீரோவோட பகுதியில் வந்து யாரையுமே வந்து நெருங்க விடாமல் வர்ற எல்லாத்தையுமே வந்து இவங்க போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த நைன் டெயில்டு ஃபாக்ஸ் வந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாதிரி ஹீரோ இப்போ தான் வந்து அதுக்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அது எது எடுத்தாலுமே வந்து நான் வந்து மாஸ்டர் என்ன சொன்னாலும் கேட்பேன், நான் வந்து மாஸ்டர் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லிட்டு அதையே வந்து திரும்ப சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை ஏதாவது ஒரு ராயல்ட்டி நினைஞ்ச ஒரு பிளேஸில் வந்து ஒரு மெய்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், அவங்க வந்து படுத்துகிற அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் வந்து அவங்க வந்து ஓடி வந்துருக்கணும், அவங்ககிட்ட வந்து ஹியூமன் ரைட்ஸே வந்து இல்லாமல் வந்துருக்கணும், அதனால தான் வந்து இதை வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து மாஸ்டர் சொல்கிறது வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு அப்போ இவளுக்கு இவளோட பேரும் கூட தெரியல. சரி நானே அவனுக்கு வந்து டான்ஜி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து டான்ஜின்னு பேர் வைக்க அவளுக்கு வந்து இந்த டான்ஜிங்கிற பேர் வந்து பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் இங்கேருந்து போவார். அதே சமயத்தில் வந்து ஹீரோவுக்கு உதவி செஞ்ச அந்த ஆட்கள் எல்லாமே வந்து ஹீரோ பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதே இடத்துக்கு வந்து எல்லோரும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த கிங்கு வந்து வரும்போது வந்து இவங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகுறாங்க. எப்படி வந்து ஒரு கிங்கு வந்து அவரோட டைனாசிட்டி வந்து இந்த மாதிரி மாஸ்டர் லீ வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு, இது நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிங் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா வந்து அந்த ரெண்டு பேருமே வந்து பிரேக் த்ரூ ஆகி வேறு லெவலில் வந்து அட்டைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, அது வந்து பல வருஷங்கள் எடுக்கும். ஆனால் இவங்க இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரின்சஸ் தான் வந்துட்டு ஒருவேளை இதுக்கு காரணம் வந்து அந்த கடவுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து அவர்கிட்ட ஏதாவது வந்து நானும் ஏதாவது வாங்கியிருக்கணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அந்த வெளி டோரில் வந்து அந்த பெண்டன்ட் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அதை தொங்க விட்டோன்னே இது வந்து நான் என்னோடய மகளுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் இதை வந்து அந்த கடவுள் வந்து அவர் ரீக்ரியேட் பண்ணி அதுலேருந்து இப்போ ஒரு ஸ்பிரிட் வந்து வெளிப்படுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோவுக்கு வந்து நான் கொடுத்தது வந்து பிடிக்கல, அதனால தான் அவர் வந்து கதவுல மாட்டி வச்சுருக்காரு. நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்சது வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கதவை திறக்கிறாங்க. ஹீரோ கதவை திறந்தோடனே வந்துட்டு எல்லோரும் வந்து கிரீட்டிங்ஸ் மாஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த பிரின்சஸ் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது இதுதான் வந்து என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் தான் வந்து கிங்கா. அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர் பார்த்தோன்னே வந்து ஒரு மரியாதை வைக்கிறார். அவருமே வந்து இவன் கடவுள்னு சொல்லிட்டு மரியாதை ரெண்டு பேரும் மாற்றி கொடுத்து இப்போ எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே ஆரம்பிப்பாங்க. வராதுக்கு வந்து ஹீரோன்ட்டு எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்க மாஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெண் வந்து தண்டரில் வந்து மாட்டிக்கிட்டா, அவளை வந்து நான் தான் வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அவள் வந்து ஒரு ஹையஸ்டான ரிச்சஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு மெய்டாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பா போல். ஸோ அவளை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மெடிசன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து நைன் டெயில்டு ஃபாக்ஸு. இவங்களுக்கு வந்து நைன் டெயில்டு ஃபாக்ஸ்னு தெரியும், ஆனால் ஹீரோவுக்கு வந்து நைன் டெயில்டு ஃபாக்ஸ்னு தெரியாது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து ஜஸ்ட் ஹியூமன் தான் நினச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவங்க பார்த்தோன்னே வந்துட்டு இதுதான் அந்த நைன் டெயில்டு ஃபாக்ஸ் அப்படின்னு சொன்னால் நைன் டெயில்டு ஃபாக்ஸ் போது பயப்படுது. என்னாச்சு டான்ஜி எதுனா பயப்பட, இவங்க என்னை கேப்சர் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு என்ன உன்னை கேப்சர் பண்ண வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி ஒரு லுக்கு தான் விடுவார். லுக் விட்டனே வந்து எல்லாருக்கும் வந்து அள்ளு கிளம்பிடும். இப்போ ஹீரோ மட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார்னா வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து செகண்டில் வந்து அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க மேடம், நாங்கள் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே வந்து குட் பர்சன் சொல்லி எல்லாருமே வந்து பேச அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு இந்த மாதிரி வந்து இவளுக்கு தான் வந்து
வந்து மெடிசன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மெடிசன் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து 90 ஹியூமனாக சேஞ்ச் ஆயிடுச்சுனாலே கூட அதோட கல்டிவேஷனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அதோட வெயின்ஸ் வந்து நல்ல லெவலில் வந்து இருக்கணும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி நல்ல லெவலில் இருக்காது. இவளோட நர்வஸ் சிஸ்டமெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். அதனால் அவள் திரும்ப கல்டிவேஷன் பண்ண முடியாது. ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே வந்து இறந்துற மாதிரி தான் வந்து அவளோட வாழ்க்கையே இருக்கும். ஹீரோ இப்படி கேட்டோடனே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. அவங்களாம் வந்து எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லா எக்ஸ்கலையுமே வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அவர் கையில் வந்து ஒரு கஷாயம் வந்து பண்ணி வச்சுருப்பார். அந்த கஷாயத்தை வந்து அவளுக்கு குடிச்சோடனே வந்து அந்த லைஃப் வந்து அவளுக்கு மறுபடியும் வந்து ரீக்ரியேட் ஆகி அவளுக்கு லைஃப் பேத் வந்து ஓப்பன் ஆகி அவள் மறுபடியும் வந்து நீண்ட நாட்கள் வாழ்கிறக்கான ஒரு பேத் வந்து திறக்க இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னே வந்து ஒரு அதிசயமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா சாவின் தருவாயில் இருக்கிற ஒரு 9 ஃபாக்ஸை வந்து இவர் திரும்ப வந்து உயிர் கொடுக்குற மாதிரி அந்த லைஃப் லைனை வந்து மறுபடி ரீக்ரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது வந்து ஹீரோவுக்கே தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு. அவர் ஜஸ்ட் அந்த கஷாயம் கொடுத்து அவளுக்கு க்யூர் ஆகுதுன்னு சொல்லி அவங்க எல்லோரும் வந்து இப்போ ஹீரோ கிட்டேருந்து எக்ஸ்கலிபர் வாங்குறது போயிருப்பாங்க. அப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க இதில் போய் எக்ஸ்கலிபர் தேடிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து அந்த சைட்னஸ் போய் அவளோட செக்டை விசிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம விஷயத்தில் இருக்கிற, அதாவது நம்ம செக்டில் இருக்கிற எல்லா காஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோஸ்ட்டு கிடைக்காத எல்லா எக்ஸ்கலையுமே வந்து இப்போ பேக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லா எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அதெல்லாம் வந்து பல பில்லியன் லெவலில் வந்து காசு செலவு பண்ணி வந்து வாங்கினது. ஆனால் எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்காக கேட்குறா. அவங்களாலே வந்து மறுக்க முடியாது. ஏன்னா அவள் சைட்னஸ். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டுருக்க அதே சமயத்தில் அந்த கிங்கும் வந்து அவரோட டைனாசிட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருப்பார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து 2 மான்ஸ்டர் ஹை ரேங்கிங் டீமன் மான்ஸ்டரோட பவர் வந்து இவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து மாஸ்டர் லீ இருக்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் நம்மளாலே வந்து சமாளிக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேறு என்ன பண்ணுறது, நம்ம வந்து சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்காலர் அங்கே தான் இருப்பான். ஹீரோ வந்து பார்த்து, ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஒரு உண்மையான கடவுள். அவர் வந்து இம்மோர்ட்டலில் அந்த காலத்துலேருந்தே வந்து ஹீரோ ப்ரெசென்ட்டாக இருக்கிறாரு. அப்படி தான் வந்து இவருக்கு இவ்வளோ ஸ்டோரிஸ் இவ்வளோ உண்மைகள் வந்து அவருக்கு தெரிய வந்துருக்கு. ஸோ ஹீரோவுமே வந்து ஒரு கடவுள்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து ஒரு கடவுளாகவே வந்து வழிபட ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவங்ககிட்ட வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர் இருக்காது. அவன் வந்து ட்ரூத்தை வந்து ட்ரூத் பக்கம் போயிடுவான். அதுவுமே வந்து ஒரு விதமான பவர் தாங்க. கல்டிவேஷன் மட்டும் கிடையாது பவர் லெவல். நாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு எலிக்மெண்ட் அடையிறதுமே வந்து ஒரு விதமான ஒரு பவர் தான். ஹீரோ சொன்ன ஸ்டோரிஸ் வந்து அவன் ஒரு மாதிரி எலிக்மெண்ட் வந்து அடைஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனே வந்து ஹீரோ சொன்ன புக்கை வந்து காப்பி பண்ணி வந்து பல மக்களுக்கு வந்து பரப்பிட்டு இருப்பான். இவனே வந்து ஒரு சில இடங்களில் வந்து கதை சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து டீமன்ஸ் வந்து இவனை பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற 9 ஃபாக்ஸை தான் வந்து அவங்க போட்டு தள்ளுறதுக்கு போவாங்க. ஏன்னா அதை கொண்டுட்டா இவங்களுக்கு வந்து கல்டிவேஷன் லெவலில் வந்து இவங்க 2 பேரும் வந்து காட் லெவலில் வந்து அட்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இம்மோர்ட்டல் லெவலில். அப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து இந்த ஸ்காலர் வந்து நிறுத்துங்க, இந்த மாதிரி ஹோலி லேண்டு மாஸ்டர் இருக்கிறது வந்து ஒரு ஹோலி லேண்டு, உங்களை மாதிரி ஒரு க்ரீச்சர்ஸ்க்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயை முறான்னு சொல்லிட்டு அவர் அட்டாக் பண்ண பார்க்க அவனுக்கு வந்து ஒரு சின்ன பயம் கூட இருக்காது. அதுக்கப்புறம் திறமை அவன் போகும்போது உங்களை மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவன் போய் தடுத்து நிறுத்தும்போது உன்னை போனால் போச்சு நான் விட்டா நீ என்ன தெரியுமா தான் வந்து என்னை அடிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரெண்டுமே வந்து அட்டாக் பண்ண இந்த அட்டாக் எதுவுமே வந்து அவனை மேலேயே வந்து விழுக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவன் ஜஸ்ட் அந்த ட்ரூத் பக்கம் வந்து போயிருப்பான். உண்மையாகவே இந்த ஹெவன் அண்ட் எர்த்து இதை பற்றி உண்மையான தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த நாலேஜ் மூலமாக வந்து நமக்கு ஒரு பவர் கிடைக்கும். அது யூஸ் பண்ணி சில வார்த்தைகள் மூலமாகவே வந்து அவங்களோட ஃபுல் கல்டிவேஷன் பேஸையும் வந்து இவன் தூக்கிடுவான். ஸோ அவங்க நார்மலாக வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும். ஆக்சுவலாக அவன் கொண்டிருக்க மாட்டான், அவங்களோட எல்லா கல்டிவேஷன் பேஸையும் வந்து தூக்கிடுவான். அதே சமயத்தில் வந்து அந்த கிங்கு அப்புறம் பிரின்சஸ் 2 பேருமே வந்து இந்த கூத்தையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் வந்து இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக வந்து யங் மாஸ்டர் லீயோட கெஸ்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு வந்து அந்த கொடுப்பினை வந்து கொடுத்து வச்சுருக்கேன், எனக்கு அப்படி கிடையாது, நான் வந்து இன்னுமே வந்து ஹீரோவோட கண்ணில் படணும்னா நான் இன்னுமே வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடையணும்னு சொல்லிட்டு வந்து அவங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அந்த கிங்கே சொல்லுவோம் இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து கல்டிவேஷன் சம்மந்தமான எந்த விஷயமே வந்து கிடையாது, அவனுக்கு வந்து உண்மையான ஒரு புரிதல் வந்து அடையிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவுமே வந்து கல்டிவேஷன் லெவலுக்கு வந்து ஈக்குவலான ஒரு பவர் தான். இப்போ அதே சமயத்தில் வந்து எல்லோரும் உள்ளுக்குள்ளே வர்றாங்க. அந்த கிங் வந்து வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் டைனாசிட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து அந்த ஸ்காலரை பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்காலரா அவங்ககிட்ட நான் நிறையா தடவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், லாங்குவிட்டி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியுமே வந்து அவனுக்கு புரிய மாட்டேங்குது, திரும்ப அதுவே கேட்டேன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்கு ஷாக்கு. ஏன்னா அமர வாழ்க்கைத்தனம் வந்து
உண்மையிலேயே வந்து இருக்குது, அது ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ச்சே, அப்போ எனக்குமே வந்து கேட்க முடியாது, இவர்கிட்ட கேட்டு நம்ம ஏதாவது பஸ்பமாகிட்டாருன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோக்கிட்ட வந்து இப்போ அமரத்தன்மை இருக்கிற ஒரு வழி வந்து ஹீரோவுக்கு தெரியும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து அந்த செயின்னஸ் வருவா, அவள் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரீசியஸான டைனாசிட்டிஸ் அந்த எக்ஸ்கிலிபிரில் கொண்டு வந்து கொடுத்துருக்கானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பா. அவங்களோட செக்டர் சம்மந்த ஒரு விஷயங்கள் அதெல்லாமே வந்து இவங்களோட செக்டே வந்து பேசிக்காக வந்து நிறையா ஒரு எக்ஸ்கலிபர், அப்புறம் அந்த பிளான்ஸு, ஹெர்ப்ஸு இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி க்ரோ பண்ணுற ஒரு செக்ட் அது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே இருக்கிற அவள் கொண்டு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் காஸ்ட் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. அதே மாதிரி அந்த 2 வயசான ஆட்களும் வந்து நாங்களுமே வந்து கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு சீடை கொடுப்பான். இதை வந்து என்னோடய ஆன்செஸ்டர் வந்து அப்பத்துலேருந்தே வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது அட்டாக் பண்ணி பார்த்தா இது எதுவுமே ஆகலை, சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகலை, இது வந்து ஒரு சீடு தான், அது அப்படி தான் என்னோடய ஆன்செஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்கும். இது வேணா ஒரு மித்தில் இருக்கிற ஒரு கதையாக இருக்கலாம். இந்த மாதிரி மித்தில் வந்து ஒரு பிளான்ட் சீடை வந்து விதைச்சி வச்சு அது வந்து ஹேவனை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மித் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒருவேளை அந்த இம்மார்ட்டல் வேர்ல்டில் வந்து அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட இந்த கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கேன், நானும் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே போய் அவரே கையால் வளர்த்த சில டீ தலைகளை வந்து கொடுப்பார். ஹீரோவோட லேண்டில் வந்து விளைஞ்ச ஒரு டீ தலை அப்படி கொடுத்தோன்னே வந்துட்டு என்னால் வந்து முடிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எல்லாமே வந்து ஹோலி எனர்ஜி வந்து கண்டெயின் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருமே வந்துட்டு அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இது ரொம்ப ஒரு பெரிய ப்ரீஷியஸான கிஃப்ட்டு, இதை வந்து நான் இங்கேருந்து போயிடணும், எவனாவது வந்து கையில் பாட்டானா அவ்வளோதான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மறைச்சி வச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. ஹீரோன்ட்டு பரவாயில்ல, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கிறாங்க. இம்மார்ட்டல்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ளை பண்ணுறாங்க, நல்லா ஒரு ஃப்ளைட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து டாஞ்சி வருவா. டாஞ்சி வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி எக்ஸ்பெலிபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் பொண்ணோட உடம்பு வந்து க்யூர் ஆனங்காட்டி இது எல்லாத்தையும் வந்து நான் விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாஞ்சி வந்துட்டு மாஸ்டர் இது வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஒன்று, இதை வந்து நீங்கள் தெரியாமல் விதைச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொசீஜர் படி தான் வந்து நம்ம விதைக்கணும், நீங்கள் பார்த்து விதைக்க மாட்டிங்கன்னா இது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு நீ கவலைப்படாத டாஞ்சி, நான் சின்ன வயசுலேருந்து வந்து நிறைய விவசாயம் வந்து உழுதுருக்கேன், இவ்வளோ ஏன் நம்மளோட தோட்டத்தில் விளையிற அந்த கேரட்டு, அப்புறம் இந்த முள்ளங்கி, முட்டைக்கோஸ் எல்லாமே வந்து நான் தான் பண்ணினது, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஹீரோ என்ன வெஜிடபிள்ஸ் கூட வந்து இந்த எக்ஸ்கலிபர் வந்து கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் தோட்டத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். அப்படி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனோன்னே வந்து அந்த தோட்டத்தில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து ஹோலி எனர்ஜி தான். ஹோலி எனர்ஜிங்கிறது வந்து இம்மோர்ட்டல் வேர்ல்டையுமே தாண்டி ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு ஆட்கள்னால மட்டும்தான் வந்து அந்த ஹோலி எனர்ஜி வந்து வச்சுருக்க முடியும். அது வந்து அது லைட்டான ஒரு அமௌண்ட்டு தான், ஆனால் அந்த கார்டன் ஃபுல்லாகவே வந்து அந்த ஹோலி எனர்ஜி வந்து பரவி இருக்குது. இது வந்து நார்மலான விஷயம் கிடையாது. எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து விட்டுட்டு போனது யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்குறாரு. அதாவது இந்த இவளை கூட்டிகிட்டு போகும்போது அவள் பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக காணுங்கிற இடம் எல்லாமே வந்து ஹோலி எனர்ஜி வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. அந்த கேரட்டு, அந்த முட்டைக்கோஸ் எல்லாமே. அதுவும் இல்லாமல் அந்த தோட்டத்தில் வந்து ஒரு டாட்டாய்ஸ் வந்து குதிக்குது. அந்த டாடாய்ஸோட ஹைட்டு வந்து நார்மல் டாடாய்ஸை கம்பேர் பண்ணும்போது அது லென்த்து வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஹீரோன்ட்டு இதை வந்து நான் ஒரு ஃபிஷர்மேன் கிட்ட வாங்கினேன், அவர் வந்து சொன்னார், ஆனால் இது வந்து ஒரு மாதத்துலேயே இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது ஒரு நார்மல் டாடாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கும் வந்து இப்போ எனக்கு புரியுது. ஹீரோவுக்கு வந்து அதாவது அந்த மாஸ்டருக்கு வந்து இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அவர் பொறுத்த வரைக்கும் இந்த கேரட்டும் அப்புறம் அந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு விதை போட்டு வளர்க்குற மாதிரி தான் சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த எக்ஸ்கிலிபர் எல்லாத்தையும் வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்குவார். ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து பில்லியன் கணக்கில் போகிற ஒரு எக்ஸ்கிலிபர் வந்து ஹீரோவுக்கு வந்து அதோட ட்ரூ வேல்யூ வந்து தெரியாது. அவர் ஜஸ்ட்டு ஒரு டெக்கரேஷனாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வச்சுருவார். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது வந்து இப்போது அப்படியே சீனங்கட்டை அந்த இடத்துக்கு வந்து அந்த டைனாசிட்டிக்கு வந்து வேறு ஒரு இம்மோர்ட்டல் உலகத்துலேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. அதாவது மார்ட்டல் உலகத்துலேயே வந்து இம்மோர்ட்டல், அந்த இம்மோர்ட்டலுக்கு மேலே இன்னொரு இம்மோர்ட்டல் இருப்பாங்க. அந்த மிட் லெவலில் இருக்கிற இம்மோர்ட்டல் தான் இவங்களோட செக்ட்டு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான செக்ட், கிட்டத்தட்ட அந்த டைனாசிட்டிக்கு ஈக்குவல். சில சமயத்தில் சொல்லப்போனால் அந்த டைனாசிட்டியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க டைனாசிட்டியில் வந்து அந்த செக்டில் வந்து பவர் இருக்கும். அங்கேருந்து ஒரு சைட்னஸ் வந்து வருவாள். அவள் வந்து இந்த மாதிரி 9 ஃபாக்ஸை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளும் அந்த 9 ஃபாக்ஸ் வந்து கேப்சர் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை முட்டாளே, நான் வந்து கேப்சர் பண்ண வரல, நம்ம வந்து அந்த 9 ஃபாக்ஸ் வந்து பாதுகாக்கணும். அது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் வந்து க்ரீச்சர். இவ்வளோ நாட்களில் வந்து எந்த விதமான ஒரு 9 ஃபாக்ஸ் வந்து 9 வந்து அட்டைன் பண்ணது கிடையாது. அது 9 அட்டைன் பண்ணி ஹியூமனாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நம்ம ஏதோ ஒரு விதத்து மூலமாக
அதோட உயிரை வந்து காப்பாற்றினதுக்கப்புறம் அதை நம்ம இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் வச்சுக்கலாம், நம்மளால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிங்கை விசிட் பண்ணி அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விவரத்தை கேட்க போக அந்த கிங் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பார், இந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டு வராங்க, டீ போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு ப்ரீசியஸான டீ வந்து போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி நல்லா ப்ரீசியஸான டீ எங்கே இருக்குன்னு பார்த்தா ஒரு கீழே ஒரு எல்லா கச்சமுச்சன்ட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து ஹீரோ கொடுத்த அந்த டீ தூள் வந்து இருக்கும். இவன் வந்துட்டு இது சூப்பராக இருக்கே, இதோட அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி டீ வந்து நான் பார்த்தே கிடையாது, இதில் நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க எல்லோரும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. நடத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நைன் டெயில் ஃபாக்ஸா, அது எனக்கு தெரியாதுமா, அதை விட்டுரு, அது ஏன் நீ வந்து கேட்டுட்டு இருக்க, அது ஜஸ்ட் ரூமர் தான் அப்படின்னு சொல்லிருக்கோம். இல்லை ரூமர் கிடையாது, நான் நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் எங்களுக்கு வேணும், அதை வந்து எங்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த முட்டாளுக்கு வந்து அறிவே கிடையாதா, போய் நைன் டெயில் ஃபாக்ஸ் செய்வா நீ கேட்கணும், அது அந்த கடவுள் வீட்டில் இருக்குது, நான் போய் கடவுள் வீட்டுக்கிட்ட போய் என்னை கேட்க சொல்கிறியா, என்னை போனோடனே சாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து அந்த டீ சர்வ் பண்ணி அவள் டீ வந்து எடுத்து குடிச்சோடனே வந்து அவள் வந்து ஒரு எலிக்மெண்ட் வந்து இவளுக்கு கிடைக்கிது. எலிக்மெண்ட் கிடச்சோடனே வந்து ஆக்சுவலாக இந்த எலிக்மெண்ட் கிடைக்கணுன்னா வந்து ஒரு புரிதல் வந்து தேவைப்படும். நம்ம வந்து பவர் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பவர் வேணாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் தேவைப்படாது, அதுக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் தான், அதுதான் வந்து கல்டிவேஷனோட ஒரு பேஸு. அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம கல்டிவேஷன் வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து போயிட்டுருக்க முடியும். ஸோ வந்து ஒரு ஒன் சிப் ஆஃப் டீலேயே வந்து அந்த புரிதல் வந்து இவளுக்கு கிடச்சோடனே வந்துட்டு இது அற்புதமான டீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிங் பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிடறாரு, இது வந்து ஹீரோ கொடுத்த டீ தான். போய் நீ இந்த டீ எதுக்கடி அவளுக்கு போட்டு கொடுத்தா, அது எவ்வளோ பெரிய டீ தெரியுமா, நான் இதெல்லாம் வந்து யாருமே கண்டுபிடிக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பொருளுக்கு நடுவில் வந்து ஒழிச்சு வச்சு தான் நீ அதையோ தேடி கொண்டு வந்து இது கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு பரவாயில்ல விடுங்க, நான் வந்து இதை திரும்பி ரிட்டர்னாக ஏதாவது வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறேன், நீங்கள் வேணால் அந்த டீ தூள் இருந்தால் கொஞ்சம் நம்மளோட எல்டருக்கு வந்து கொடுங்க, நான் அதுக்கு போல் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஐட்டம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வாயை மூடு, நீ அது எவ்வளோ பெரிய ப்ரீசியஸான டீ வந்து நீ குடிச்சதும் இல்லாமல் நீ எங்கிட்டே வந்து இன்னைக்கு வேணும்னு கேட்குறியா, வெளில போனேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கிங்கை வந்து கதவை சாத்திடுவார் ஹீரோவை கொடுத்ததில் அந்த கடுப்பில். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஏதோ சீக்ரெட் வந்து மெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து மாஸ்டர்லின்னு சொல்லி ஏதோ மென்ஷன் பண்ணான், நம்மளோட ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து தகவல் கொடுத்து அனுப்புங்க, இந்த மாதிரி மாஸ்டர்லின்னு எவனாவது இருக்கானுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அந்த இடத்துக்கு வந்து அந்த பிரின்சஸ் வந்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்குங்க சைனஸ், இப்படி எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட டைனாசிட்டி மட்டும் கிடையாது, உங்களோட இம்மோர்டல் சக்தியுமே வந்து சேர்ந்து அழிஞ்சிடும் அவர் கோவப்பட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எதுக்கு வந்து இப்படி ஒரு போர்டா விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து அந்த டீ குடிச்சனே வந்து ஒரு எலிக்மெண்ட் ஒரு புரிதல் வந்து உனக்கு கிடச்சி டெவலப் ஆன இல்லை, அதுலேயே வந்து உனக்கு தெரியலையா, அந்த டீ வந்து மேக் பண்ணவர் வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா அவர் இம்மோர்டல் வேர்ல்ட்லேருந்து வந்து இம்மோர்டலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இம்மோர்டல் வேர்ல்டில் வந்து இம்மோர்டல்னாலையும் கூட இப்படி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம், அவர் வந்து இம்மோர்டலையுமே தாண்டி ஒரு என்டிட்டியாக இருக்கிறாரு, அவர் வந்து பியாண்ட் த லெவலில் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு இணையான லெவலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து அப்போ போல் வந்து பார்க்குற க்யூரியாசிட்டி வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து அவளோட லைஃப் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டார் விஷயம் எல்லாத்தையும் சொல்ல வர இவளுக்கு இன்னுமே க்யூரியாசிட்டி ஆகுது. அதுக்கப்புறம் அவன் வந்து நான் உன்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஸ்காலர் இருப்பான், அவன் வந்து ஹீரோ கொடுத்த அந்த வெஸ்ட் ஜேர்னி டு த வெஸ்ட் அந்த ஸ்டோரி வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அந்த ஸ்டோரி சொல்ல வந்து இவளுக்கு உண்மையாகவே அந்த ஆன்ஷியன்ட் டைமில் நடந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த இம்மார்டல் வேர்ல்டுக்கும் மோர்டல் வேர்ல்டுக்கும் இருக்கிற அந்த பாலம் வந்து பிரேக் ஆகிருக்கும், அந்த பிரேக் பண்ணது சுன்னுக்காங்கன்னு அந்த எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டாக இவளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ ஏற்பட்ட ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து விட்னஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க கண்டிப்பாக கடவுளாக தான் இருக்கணும், இது யார் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க எல்லோரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்காலன்ட்டு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் இந்த மாதிரி போய் கேட்க ஆரம்பிப்பான். இந்த மாதிரி ஜூனியருக்கு வந்து அந்த ஆன்ஷியன்ட் டைமில் வந்து நடந்த சில விஷயங்களை பற்றி கேட்கணும், மோர்டல் வேர்ல்டு இம்மோர்டல் வேர்ல்டு வந்து திரும்ப கனெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக இம்மோர்டல் வேர்ல்டும் மோர்டல் வேர்ல்டும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஹெவன் அண்ட் எர்த்தோட ஒரு வில் இருக்குது. அது வந்து ரீகனெக்ட் ஆகணும்னா வந்து அதோட மோட்டிவ் எப்போ ரீகனெக்ட் ஆகணுமோ அந்த சமயத்தில் தான் வந்து ஆகும். இப்போதைக்கு வந்து மார்டல்ஸ் வந்து ஒரு சேஃபான லைஃப் வந்து ரூல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்மார்டல்ஸ் அவங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஒரு லீடை வந்து மேக் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ இம்மார்டல்ஸும் வந்து சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அது இம்மோர்டல்ஸும் மார்டல்ஸ் லைட்டாக ஆட்டி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து எல்லாமே வந்து கைக்கூடி வர்ற அளவுக்கு வந்து அந்த ஹெவன் அண்ட் எர்த்து வந்து அதை சேர விடாமல் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி இம்மோர்டல் வேர்ல்டும் மோர்டல் வேர்ல்டும் பிரேக் ஆச்சுன்னா
ஹீரோ வந்து இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து இம்மார்ட்டலையும் வந்து தாண்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட ஒரு என்டிட்டி எப்படி வந்து வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே யோசிச்சுட்டு இப்போ ஹீரோ பார்க்குறதுக்கு வந்து இவளுக்கு இன்னுமே க்யூரியஸ் ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து எழுதுனது தான் இவன், அந்த கதையெல்லாம் சொன்னது வந்து ஹீரோ தான்ட்டு அவள் சொல்லிடுவா. ஸோ இவளுக்கு வந்து ஹீரோ மேலே வந்து ஒரு க்யூரியாசிட்டியாகி ஹீரோ பார்க்குறது காத்துட்ருக்க. இதோடைய இந்த பார்ட் வந்து முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து 20 மினிட்ஸுக்கு வந்து மேக் பண்ணியிருப்பேன். நேற்று வந்து வெயிட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். எப்போ போல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் 12 மினிட் வரைக்கும் பாய் கைஸ். ஆக்சுவலாக என்னால் வந்து தொடர்ந்து 20 நிமிட்ஸ்க்கு வந்து வீடியோ போட முடியாது. ஒரு நாள் 20 மினிட்ஸ் போடுவேன், இன்னொரு நாள் 15 மினிட்ஸ் போடுவேன். அந்த டைமிங் பொறுத்து கைஸ். ஏன்னா நான் ஜஸ்ட்டு மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கே இந்த 20 நிமிஷத்துக்கே வந்து 4-5 தடவை வந்து மொபைல் ஆஃப் ஆச்சு. அதாவது அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனையும் இருக்குது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் ஏதாவது ஒரு வீடியோ வந்து விட்டு போகிறேன்னா கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்து பேச ட்ரை பண்ணுறேன். மற்றபடி வந்து ஒரு 15 to 16 மினிட்ஸ் அன்னாடுமே வரும் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் 12 மினிட் வரைக்கும் பாய் கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.